வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆடி மாசம் 1ஆம் தேதி. உலக மக்கள் அனைவரும் நலமா இருக்கணும். இன்னைக்கு இந்த மாசம் வந்து அம்மனுக்கு நல்ல உகந்த மாசம். ஆடி மாசம் எல்லா கோயில்கள்லயும் எல்லா அம்மனுக்கும் இன்னைக்கு சிறப்பாக இந்த ஆடி மாசம் ஆடி வெள்ளிக்கிழமை நிறைய எல்லாருமே எல்லா தெய்வங்களும் வழங்குங்க. இந்த ஆடி மாசம் எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கட்டும். நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து மக்களுக்கும் இன்னைக்கு ஒரு ஆடி மாசம் 1ஆம் தேதி மாச பிறப்புமா ஒரு அதிசயமான ஒரு சக்கரத்தை உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த சக்கரம் வந்து சாதாரண சக்கரம் கிடையாது. இது வந்து முருகனுக்கே உரிய சத்ரு சம்கார சக்கரம் சொல்லுவாங்க. இது நம்ம இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளியில பண்ணியிருக்கோம். வெள்ளியில அதே இதை வந்து நம்ம கையினால பண்ணியிருக்கிறோம். இந்த சத்ரு சம்கார சக்கரம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு வாழ்க்கையில வந்து எது செஞ்சாலும் பகை. எல்லாருமே பகைக்கிறாங்க. எதுக்கு பகைக்கிறாங்க? ஒரு 100 ரூபாய் காசு நம்ம அதிகமா சம்பாதிச்சுட்டா பகை. கூட பிறந்த அண்ணன் நம்பியில இருந்து அக்கா தங்கச்சியில இருந்து தொழில் துவங்குறதுல இருந்து தொழிலுக்காக போட்டி போடுறதுல இருந்து நம்ம உயர் பதவிக்கு போறதுல இருந்து படிப்புல இருந்து எல்லாத்துக்குமே என்ன வருது? பகை அதிகமாக நமக்கு வருது. பகைன்னு சொல்ல போறது என்ன? சத்ருன்னு சொல்லுவாங்க. சத்ருன்னா எதிரி. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சக்கரம் வந்து சத்ரு சம்காரம். முருகன் வந்து சூர சம்காரம் பண்ண மாதிரி நமக்கு இருக்கிற எதிரியை சம்காரம் பண்றது இல்ல. அவர் எதிரியை அழிக்கிறது இல்ல. எதிரி நினைக்கக்கூடிய அந்த எதிர்ப்புங்கிற மனப்பான்மை மட்டும் அவர் அழிக்கிறார். எப்போதுமே முருகன் வந்து யாரையும் சூரனை அழிச்சு அவர் வந்து மயிலும் சேவலுமா மகனமா மாத்தி நம்ம கூட வச்சுக்கிட்டாரு. அவர் யாரையும் அழிக்க மாட்டாரு. அப்ப இந்த சத்ரு சம்காரம் நம்ம வந்து போடுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு நீங்கும், நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும், நம்ம நினைச்ச காரியம் கைகூடும். அதான் சத்ரு சம்காரத்தினுடைய சக்கரத்தினுடைய மகிமை. முருகனுடைய அருளால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெள்ளியிலேயா இருக்கட்டும், செப்பு தகரிலையா இருக்கட்டும் செஞ்சு ஒரு 41 நாள் முருகனுடைய திருமந்திரத்தை நம்ம வந்து இதுல வந்து நம்ம உச்சரிச்சு நம்ம இந்த சத்ரு சம்காரத்துக்கு தொழில் கூடங்கள்லயோ வீட்லயோ இல்லைன்னா வந்து இயந்திரமா செஞ்சு தாயத்தை நம்ம உடம்புலயோ போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது, எதிர்ப்பு இருக்காது, தொழில் முன்னேற்றம் இருக்கும். எல்லாரும் நல்ல வளமா வாழ்றதுக்கு உண்டான முன்னோர்கள் செய்து வைத்த இந்த சத்ரு சம்கார சக்கரத்தை ஸ்ரீ பாலாஜி அண்ட் கோ ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர்ல நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா விதமான இயந்திரங்கள், சக்கரங்கள், தாயத்து இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க எங்களை அணுகலாம். இது வந்து தாயத்தோ சம்காரம் இது பழைய காலம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சித்தனோடு சிம் கார்டுல எப்படி நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு பேசுறோம் அப்படிங்கறத யோசனை பண்ணுங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஆலயங்கள்ல அன்னைக்கு இந்த மாதிரி சக்கரங்களை வச்சுதான் தெய்வங்களுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு வந்தாங்க. மேல அவ்வளவு பெரிய கலசங்களை வச்சுதான் இன்னைக்கு வந்து ஒரு கோயிலினுடைய ஒரு அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டு வந்தாங்க. இதுவும் அதே மாதிரி இந்த சக்கரை பார்த்தா ஒரு சின்ன ஒரு இயந்திரம் தான். ஒரு